ஹாய் கைஸ், இன்னைக்கு என்ன லஞ்ச் மெனு அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் தாங்க செய்ய போகிறேன். அதுக்காக தான் பருப்பு வந்து வேக வச்சிருக்கேன். இதில் ஒரே ஒரு மாங்காய் சேர்த்துட்டா இன்னுமே நல்லா இருக்கும். இப்போ என்கிட்ட மாங்காய் இல்லைங்க, அதனால நான் சேர்க்கல. நானும் நிறைய யூடியூப்ல பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் வீடியோவில் நிறைய பார்த்துருக்கேன். இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கூட யோசிச்சிருக்கேன். அவங்க செய்யறதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா தாங்க இருக்கு, ஆனால் நம்ம செஞ்சால் எப்படி வரும் அப்படின்னு தெரியல. புதுசாக ட்ரை பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைம்ல எல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வரேன். ஏன்னா அப்படி சரியா வரலன்னா இந்த மாதிரி டைம்ல வேற எதுவும் ப்ரிப்பேர் பண்ண கூட டைம் இருக்காது. அந்த மாதிரிலாம் எல்லாரும் ஃப்ரீயா வீட்டில் இருக்கும்போது வேணும்னா ட்ரை பண்ணி செஞ்சு பார்க்கலாம். முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க, கொதி வந்துடுச்சு. இப்போ இறக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் கூட்டு தான் செய்ய போறேன். இந்த பீர்க்கங்காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா காலையில கட் பண்ணது தான், ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாவே இன்னைக்கு வந்துட்டேன். டெய்லி காலையில சமைக்கிறது எல்லாமே ஃபுல் விளாகா டெய்லி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். வீடியோஸ்ல நீங்களும் பார்த்துருப்பீங்க. நான் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் கோவக்காய் இதெல்லாம் செஞ்சுட்டே இருப்பேன். எப்பவுமே வந்து நான்வெஜ்ஜே சாப்பிட்டுட்டே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கும் நல்லது இல்லைங்க. இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து அப்பப்போ சேர்த்துக்கணும். இதுல வந்து ஒரு 2 முருங்காய் இருந்ததுங்க, அது கூட சேர்த்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து முருங்காய் இதில் சேர்த்திருக்கேன். இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா பொங்கல் தாங்க செய்ய போறேன். அதுக்காக தான் சட்னி வந்து ரெடி பண்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பீர்க்கங்காய் முருங்காய் போட்டு கூட்டு கூட ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சட்னி கூட ரெடி பண்ணிட்டேன். பொங்கல் கூட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ தாளிச்சு விட்டுட்டா எல்லாமே ரெடி தான். எப்பவுமே ரேஷன் பச்சரிசியில தாங்க பொங்கல் வந்து செய்வேன். அதுவே வந்து டேஸ்டா தான் இருக்கும். அதுக்குன்னு ஸ்பெஷலா வந்து கடையிலலாம் வாங்கி அரிசி வாங்கி செய்ய மாட்டேன். என்ன மாதிரி யாரெல்லாம் ரேஷன் அரிசியில பொங்கல் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவுதாங்க, சுட சுட பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு, சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மெதுவடை இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ வந்து வடையும் இல்லை, செய்யறதுக்கு டைமும் இல்லைங்க. இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு சாப்பிட வேண்டியதான். நேற்று வீடியோவில் பார்த்தவங்களுக்கு தெரியுங்க, ரயான் வந்து ரொம்பவே கோவமா இருப்பான். ஏன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடவே இல்லைன்னு சொல்லிட்டு திட்டிட்டாங்க, அதனால தான் கோவமா இருந்தான். அவனுக்காக மட்டுமே நேற்று பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ்லாம் செஞ்சு கொடுத்தாமிச்சேங்க. அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். சரி அப்படியாவது சாப்பிடுவான் அப்படின்னு பார்த்தா சாப்பிடாம வந்துட்டாங்க. அதுதான் கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா நான் மட்டும் அவனை திட்டிடவே கூடாதுங்க, மூஞ்சி இல்லைன்னா அப்படி ஆயிடும். இப்பவும் பார்த்தீங்கன்னா கோவமா தாங்க இருக்கான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அஸ்மா வந்து மேலே கை போட்டு நிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கோவமாயிட்டான். இவங்க 2 பேர் மாதிரி யாருன்னா இருப்பாங்களா இல்லை இருந்திருப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரயானுக்கு வந்து எல்லாமே வந்து அவங்க அக்கா தான், 2வது அம்மான்னு கூட சொல்லலாம். ரயான் வந்து சாப்பிட கத்துக்கிட்டது, அதுக்கப்புறம் பேச கத்துக்கிட்டது எல்லாமே அவங்க அக்கா கிட்ட இருந்தது. உண்மையை சொல்லணும்னா ரயானுக்கு வந்து நிறைய டாய்ஸ் கூட வாங்கி கொடுத்தது இல்லைங்க. ஏன்னா அஸ்மா தான் அவளுக்கு வந்து ஒரு டாய் மாதிரி இருந்தா. அவளுமே அப்படிதாங்க, தம்பி மேல ரொம்ப பாசமாவே இருப்பா. அவ சிரிச்சா இவனும் சிரிப்பாங்க, அவ கோவமா இருந்தா இவனும் கோவமா இருப்பான். ஒரு ஜெராக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து ஐஸ் வாங்கி தரல அப்படின்னு தாங்க கோவம், வேற ஒன்றும் இல்லை. சரி வாங்க லஞ்ச் பாக்ஸ் வந்து செக் பண்ணிடலாம். அஸ்மா வந்து எல்லாமே சாப்பிட்டு இருக்கா. என்ன வந்து கெஸ் பண்ண சொன்னா சாப்பிட்டேனா இல்லையா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு தாங்க அந்த சிரிப்பு. நேற்று கொடுத்த டோஸ் வந்து இன்னைக்கு வேலை செஞ்சிருக்கு பாருங்க. ரயான் கூட சாப்பிட்டு வந்துட்டான். இவனுக்கு என்ன ஒரு ஹாப்பினஸ் பார்த்தீங்களா? ஆமாங்க, எனக்கும் தான் இவங்க சாப்பிட்டு வந்தது சந்தோஷம். இதே மாதிரி டெய்லி சாப்பிட்டு வந்துட்டா போதும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.